Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Death Note episode 20 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க பூரா உட்காந்து அந்த போர்ட் மீட்டிங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. 8 பேர்ல 7 பேர் தான் இருக்கானுங்க, மிச்சம் இருந்த ஒருத்தனை காணுமே அப்படின்ட்டு பார்த்தா அவனுக்கு போட்டு தள்ளிட்டானுங்க. இதுல அடுத்த யாரை கொல்லலான்னு வேற டிஸ்கஷன். இதே விஷயத்த தான் மாட்சுடா அவன் கேட்டான். இப்படித்தான் நானும் கேட்டாங்கிற மாதிரி சொல்லுவானா. எல்லுக்கே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுவோம். ஏன்னா இதே மாதிரி இவனை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா ஃபியூச்சர் ரொம்ப மோசமாயிரும். அப்போ ஒருத்தன் பிச்சுக்கிட்டு போயிருவேன்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருந்தானே, அவனை தான் இவனுக்கு ஆக்சுவலா போட்டு தள்ளி இருக்கானுங்க. ஆமா, கிராவால ஏதாச்சும் லாபம் கிடைச்சதுன்னா மட்டும் காசு வேணும், அது வேணும், பங்கு வேணும், நொங்கு வேணும் நின்னு வாங்கிட்டு போய்க்கிறான். பஞ்சாயத்து வருதுன்னு தெரிஞ்சவனே எஸ்கேப் ஆலான்னு முடிவு பண்ணிட்டான்ல, அதனாலதான் வச்சு செஞ்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு பாட்டுக்கு அடுத்த விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அதான் எர்லோடோட ரிப்போர்ட்டை பத்தி. சீஃப் பார்த்துட்டு மிரண்டுருவாரு. ஏன்னா கூட இருந்த கொலிக்கு ஒருத்தன் செத்து போயிருக்கான், ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப என்னன்னா எர்லோட ஒரு ரிப்போர்ட் ஒன்னு கொடுத்துருப்பான். அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா எல்லோட பேரோ இல்ல மூஞ்சோ எதுவுமே இல்ல, பட் அதுக்கே $5 மில்லியன் வாங்கியிருப்பான். இவனால ஏதாச்சும் யூஸ் இருக்கான்னு அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்ப்பாங்களா. அதுல அவன் எல்லாம் பயங்கரமா பில்டப் பண்ணிருப்பான். அதாவது நீங்க எல்லாம் தாறுமாறா போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி போட்டு தள்ளிட்டு இருந்தீங்கன்னா எல்லு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. அதுவும் எப்படி நார்மலா இருந்தா பரவாயில்லையே, சாகுற ஆளுகளால இந்த யோட்சுபா கம்பெனியோட பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே போகுது, அதுவும் வாரம். அதனால எல்லு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கிரா இந்த கம்பெனில தான் இருக்கான்னு சொல்லி எல்லு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு இவங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா இவங்க பண்ற வேலையை அவன் கரெக்டா கெஸ் பண்ணிட்டானே. அதனால வாரம் கொல்றத ஸ்டாப் பண்ணுங்கிற மாதிரி பேசுவானுங்க. இப்படி இவனுங்க பேசுறத பார்த்துட்டு சீஃப் கடுப்பாயி இந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் வச்சே இவனுங்களை உள்ள தள்ளணும் அப்படின்னு வெறியோட சொல்லுவாரு. அதே நேரம் போர்ட் மீட்டிங்ல இந்த கிரா கொல்றத கொஞ்சம் மாத்தி பண்ணானா நல்லா இருக்கும், ஏன்னா இது நமக்கே பிரச்சனை ஆகுதேம்பா. இவனுங்களுமே இனி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், என்னானாலும் சரி மாட்டிக்க கூடாது அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா பேசுவானுங்க. சரி இனிமேட்டு கொல்றத கொஞ்சம் குறைச்சிட்டு லேட் பண்ணுவானுங்க, இல்லாட்டி தள்ளி போடுவானுங்கன்னு பார்த்தா மறுபடியும் அடுத்த யாரை கொல்லலாம்னு சொல்லி தான் டிஸ்கஷன். இப்போ அவங்க கம்பெனிக்கு யாரால பிரச்சனை வருது அப்படின்னு எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ELF இன்சூரன்ஸ் அந்த கம்பெனியை முதல்ல ஸ்டாப் பண்ணும். ஏன்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல அவனுக்கு பயங்கரமா வளர்ந்து வந்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு மட்டும் பெருசாயிட்டானுங்கன்னா அவங்களோட கஸ்டமர் பேஸ் யோட்சுபா கம்பெனியை மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி இருக்க மத்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். அப்ப அதை தடுக்கணும்ல. அதனால அங்க இருக்க ஆளுகளோட ரிப்போர்ட் எடுத்து இதுல யாரெல்லாம் ஆக்சிடென்ட்ல சாகடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மொட்டையா அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவான். இங்க பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஆளுகளுக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். ஆடங்கொக்கா மக்கா சாவடிக்கிறத ஏதோ சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்து யாரை போடலாம் என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா கூலா சாச ஊத்தி சாப்பிட்றத ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வெரைட்டியா எப்படியெல்லாம் போட்டு தரலாம்னு வேற டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. டேட்டு டைம் அது இதுன்னு எல்லாம் பேசின உடனே இவனுங்கெல்லாம் தான் யாராச்சும் கீராவா இருக்கும், இவனுங்களை நம்ம இப்பவே புடிச்சலாங்கிற மாதிரி லைட் சொல்லுவான். ஆனா அங்கதான் ஒரு பஞ்சாயத்து. ஏன்னா அவனுக்கு சொன்ன மாதிரியே அவனுக்கு செத்தா மட்டும்தான் அது உண்மைன்னு நம்ப முடியும். ஜஸ்ட் இவனுங்க மானிட்டர்ல உட்காந்து பேசிட்டு தானே இருக்கானுங்க, முதல்ல சாகட்டும் அதுக்கப்புறம் அவனுங்களை புடிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லுவானா. பட் லைட் அவங்க அப்பாவும் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. உன்னோட ஐடியா முட்டாள்தனமா இருக்கு, இதனால நிறைய பேர் சாவாங்க, எங்களால ஏத்துக்க முடியாதும்பாங்க. அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவன் பாட்டுக்கு சாப்பிடுவான். 7 பேர்த்துல எவனோ ஒருத்தன் தான் கீரா, 7 பேர்த்தையுமே தூக்கிட்டா நடக்க போற மர்டரை தடுக்கலாம். மட்சுடா அவங்க பேசுறத கேட்டிருக்கான், அவனை டெஸ்டிமோனியல் கொடுக்க சொல்லிடலாம். அதே நேரம் இவங்க கிட்ட இப்ப வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, இந்த ஆதாரம் எல்லாம் போதாதா அப்படின்னு கேட்டா போதவே போதாதும்பா. ஏன்னா இப்ப கிரான்னு நினைச்சு அவங்க 7 பேர்த்தையும் அவன் தூக்குவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த கிரா பவர் வேற ஒருத்தன்ட்ட போகும். இவ்வளவு நாள் இவங்க பண்ணதெல்லாம் அப்புறம் வேஸ்ட் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்பான். அங்க அவனுங்க முடிவு பண்ணிட்டானுங்க ஜென்சாயின்னு ஒருத்தனை கொன்றலாம், அதுக்கு இந்த வீக்கெண்ட் அவனை கொல்றதுக்கு கிராவோட ஹெல்ப் கேட்கலான்னு. சரி எவனாச்சும் ஒருத்தன் தடுப்பான்னு பார்த்தா எல்லாருமே ஓகே, எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல நீர்வானுங்க. வீக்கெண்ட்னா அப்ப சுத்தமா டைமே இல்ல. அதனால சீஃப் என்ன பண்ணிடுவாரு, அந்த 7 பேர்த்தோட நம்பரும் இவங்க கிட்ட இருக்குது, அதுல ஒருத்தனுக்கு கால் பண்ணி இந்த மர்டரை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு கால் பண்ண போவாரா. பட் அப்படி பண்ணா ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஐபர் கால் பண்ணி அடுத்த 3ஆம் நாள் இவங்க கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்களை சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிராவையும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பவர் மாதிரி போச்சுன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால நமக்கு ப்ரூஃப் தேவைம்பான். உடனே லைட்டு கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்பான். என்னதான் அந்த 7 பேர் கிராவை சப்போர்ட் பண்ணி இருந்தாலும் அந்த 7 பேர்ல கண்டிப்பா ஒருத்தனாச்சு கிராவை சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். அதாவது வெளியில நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அவனை பிடிக்காம இருக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இப்ப பேசினாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி நாமிகாவான்னு ஒருத்தனை செலக்ட் பண்ணுவாங்க. அதுவும் அத்தனை பேரும் அட் அ டைம்ல சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போர்ட்ல அவன் கொஞ்சம் முக்கியமான ஆளு, அவனை வச்சுதான் ஏகப்பட்ட வேலையும் நடக்குது. போர்ட் மீட்டிங்ல அவனுக்கு பேசிட்டு இருக்கும்போது ட்ரேஸ் பண்ண முடியாத போன்ல இருந்து அவனுக்கு கால் பண்ணுவாங்க. பண்ணது வேற யாரும் இல்ல, லைட்டு வாய்ஸ் சேஞ்சர்லாம் போட்டிருப்பான். நீ யோட்சுபா கம்பெனில ஒரு போர்ட் மெம்பர் தானே, நான் தாண்டா எல்லும்பான். அப்படியே பேய் அடிச்ச மாதிரி ஆயிருவான். அதுக்கப்புறம் இப்ப நீங்க இருக்கிற இந்த மீட்டிங் ரூம்ல கேமராஸ் வயசுன்னு எல்லாத்தையுமே நான்
நாங்க செட் பண்ணிட்டோம். நீங்க பேசினது எல்லாத்தையுமே நாங்க ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டார்டிங்ல ஹட்டோரிய போட்டு தள்ளணும்னு பேசுனீங்களே, அதுல இருந்தே எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப யார போட்டு தள்ளணும்னு வேற பிளான் பண்றீங்களே, அதுவும் எங்களுக்கு தெரியும்டா. விளக்கன்னம்பா. அப்ப அவனோட மூஞ்ச பாக்கணுமே. ஆத்தாடி சிக்கிட்டமேன்னு அப்படியே ஆடி போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ கிரா இல்லனாலோ இல்ல கிரா கூட உனக்கு டைரக்ட் கான்டாக்ட் இல்லனாலோ உனக்கு ஒரு டீல் தரேன். அந்த ELF பிரசிடென்ட் சென்சாய கொல்றத ஒரு மாசத்துக்கு தள்ளி போடுங்க. அது வரைக்கும் நீங்க யாரையுமே கொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச அது ஒண்ணு உனக்கு ஒரு பெரிய விஷயமாலாம் இருக்க வாய்ப்பு இல்ல. அதனால எல்லாத்தையும் தடுத்துரு. அப்படி மட்டும் தடுத்துட்டீனா கிராவை தவிர உங்க எல்லாத்தையுமே நாங்க விட்டுருவோம். இல்ல அவனை உனக்கு சங்குதான் உடனே அவனுக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எள்ளு கூட சேர்றது மட்டும்தான் இவனோட ஒரே வாய்ப்புன்னு. இல்ல இன்னொரு பஞ்சாயத்தும் இருக்குது. இவன் எள்ளு பக்கம் சேர்ந்துட்டான்னு கிராக தெரிஞ்சுன்னா அவன் இவனை போட்டு தள்ளிடுவான். என்ன பண்றதுன்னு தெரியாம பேந்த முழிப்பான். லைட்டு தெளிவா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுவான். இந்த மாதிரி நாங்க பேசணும்னு சொல்லி நீ எல்லாத்துக்கிட்டையும் சொன்னா கூட அது தேவையில்லாத பதட்டத்தையும் பயத்தையும் தான் கொண்டு வரும். இதனால உனக்கு எந்த யூஸுமே இல்ல. சொல்ல போனா எல்லாருமே தொக்க மாட்டீங்க. எங்களோட டார்கெட் கிரா மட்டும்தான். நாங்க அவங்கள புடிச்சிட்டாலே போதும், உங்களை விட்டுருவோம். எப்பவும் போல நீங்க நிம்மதியா இருக்கலாம். நீ இப்ப எந்த பக்கம் சேர்ந்தாலும் உனக்கு லாஸ் இல்ல. ஆனா நீ மத்தவங்கள பிடிக்கும் போது சிக்கினா கண்டிப்பா நீயும் மாட்டிக்குவ. சோ இப்போ உனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு நல்லாவே தெரியும்னு நல்லா நம்ம பையன் மண்டைய கலையை விட்டுட்டான். அவனுமே சரி ரைட்டு பண்ணிட்டு போனை கட் பண்ணுவானா. என்னப்பா என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்பாங்க. ஒரு வெங்காயமும் இல்ல, என்னோட சபார்டினேட் தான் கால் பண்ணா. அதெல்லாம் மேட்டர்ல ஃப்ரீயா விடுங்க, நம்ம டாபிக்கை பத்தி பேசுவோன்ட்டு நைஸா இந்த பெட்டு தூக்கி போடுவான். ELF ஆலையும் சென்சாயும் போட்டு தள்ளான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம். அதை ஏன் எர்லாடோ எல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வைக்க கூடாது. ஒரு மாசம் அது வரைக்கும் அவன் எல்லாம் கண்டுபிடிக்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே வழக்கம் போல போட்டு தள்ளுவோம். ஏன்னா ரிப்போர்ட் வந்திருக்குது. இப்படியே கொண்டுட்டு இருந்தாங்கன்னா எல்லை இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. ஒரு மாசம் விட்டு அதுக்கப்புறம் போட்டு தள்ளலாம். இப்போதைக்கு நமக்கு போட்டு தள்ளணுங்கிறது முக்கியம் தான். ஆனா எல்லு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஏன்னா நம்ம மாட்டிக்க கூடாது. அப்படி இப்படின்னு அவங்களுக்குமே அதான் சரின்னு தோணும். ஏன்னா எல்லாம் போட்டு தள்ளிட்டா இவங்க வழியில வர்றதுக்கு யாருமே இல்ல. அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது தானே. சரி ரைட்டு எல்லாத்தையும் பேசியே மண்டைய கழுவிட்டான். சோ இந்த மாதிரி நீ வாரம் இவனுக்கு மீட்டிங் போடுவானுங்க. இப்படி பேசிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. எல்ல பார்த்துட்டு சூப்பர்ப்பா லைட்டு. சாக இருந்தவன ஒருத்தனை காப்பாத்துறது மட்டும் இல்லாம நாமிகாவை வச்சு நம்மளால இனிமேட்டு இன்ஃபர்மேஷன் எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். நான் பண்ணதை விட நீ எல்லாத்துலயும் ஃபாஸ்டா இருக்கியே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இஃப் இன் கேஸ் நான் மட்டும் செத்துட்டேன்னு வை, அதுக்கப்புறம் எல்லோட சக்சஸரா அடுத்த எல்லாம் நீ தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னடா வளரிட்டு இருக்க, நமக்கு கிராவை பிடிக்க ஒரு மாசம் டைம் கிடைச்சிருக்குது. அதை யூஸ் பண்ணி அவனுக்கு எதிராக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அவனை பிடிக்கலாம். இப்பதான் நமக்கு சேலஞ்சே ஸ்டார்ட் ஆகுதும்பா. ஆமா கரெக்ட் தான். ஆனா நீ தானே யோட்சுபா கம்பெனியில தான் அவன் இருக்கான்னு கரெக்டா கெஸ் பண்ண. என்னை விட நீ தான் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப சாலிடா இருக்க. ஒருவேளை நான் செத்தன்னா கண்டிப்பா நீ தான் அடுத்த எல்லாம் இருக்கணும். உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். பயலுக்கு அப்படியே ஷாக் ஆகும். என்ன கிறுக்க மாதிரி வளர ஆரம்பிச்சிட்டானேன்னு. சரி இனி இதுக்கப்புறம் இவனுக்கு கிராவை கண்டுபிடிக்கிறானுங்களா இல்ல கண்டமாகறானுங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.